இன்று பாரசீக வளைகுடா திரியில் நெருப்பு வைக்கப்பட்ட வெடிகுண்டு போல எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறிவிடும் என்ற நிலையில் இருக்கிறது. மறுபுறம் ஈரானிய போர்க்களம் பேரழிவின் உச்சத்தில் பல தலைமுறைகளுக்கான வறுமைக்கு வரம்பிட்டு நிற்கிறது. இப்படியான சூழலில் சமூக ஊடகம் என்ற மாய கண்ணாடி போர்க்கள காட்சிகளை அதை எழுதுபவர்களின் மனநிலைக்கு ஏற்ப நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. ஒன்று மதம், இன்னொன்று அமெரிக்க எதிர்ப்பு வாதம். இவை இரண்டும் நம்மை வந்தடையும் கருத்தியல்களில் ஒரு வீண்வீரிய கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறது. தமது மன ஆனந்தத்திற்காக கருத்துக்களை புனிபவர்களின் கரங்களில் சிக்கொண்டு கிடக்கும் செய்தி உலகம் எதிர்காலம் பற்றி எந்த பிரஜையும் இல்லாமல் கொண்டாடி திரிவதோடு ஒரு மாய வலைகளையும் அதற்கு மாறான செய்திகளை சேர்ப்பவர்களை மோசமான வார்த்தைகளால் வசிப்பாடி இன்புறும் ஒரு உளவியல் வறுமைக்கு உட்பட்டிருக்கிறது நமது சமூக ஊடக சமூகம். உண்மையில் இவற்றிற்கு அப்பால் நாம் இந்த போர்க்கள நிலவரத்தை அணுக வேண்டிய யதார்த்தமான பார்வை ஒன்றும் உண்டு. இந்த மார்ச் மாதத்தின் மிக மோசமான நாட்களில் மத்திய கிழக்கில் அதன் வான்பரப்பில் வெடித்து கொண்டிருக்கும் ஏவுகணைகளை பார்த்து நம்மில் ஒரு தரப்பினர் இது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு விழுந்த பலத்த அடி என்று கொண்டாடி வருகிறார்கள். சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் காணொளிகளை பார்த்துவிட்டு உணர்ச்சி வசப்படுவது இயல்பான அல்லது இலகுவான ஒன்று. ஆனால் யுத்தத்தின் கோர முகத்தை அதன் அருகிலிருந்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அந்த நிலத்தில் சிதறுவது வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் எதிர்காலமும் தான். ஈரானிய போர்க்களம் தொடர்பிலும் அதன் அதிரடி தாக்குதல்கள் என்று உச்சிகொட்டும் கதைகளும் பின்னால் இருக்கும் கசப்பான அதே நேரம் பேசியே ஆக வேண்டிய உண்மைகளை நாம் உறக்க பேச வேண்டிய தருணம் இதுதான். கட்டிடம் தகர்ந்தால் தேசம் அழியாது. ஸ்டேல் ஒரு சர்வதேச நிறுவன பலத்தை கொண்டது. முதலாவது, ஒரு நாட்டின் கட்டிடம் தகர்ந்தால் அந்த தேசம் அழியாது. ஸ்டேல் என்பது ஒரு சர்வதேச ரீதியிலான நிறுவன பலம். அந்த நாட்டின் மீது குண்டுகள் போடுவதால் அல்லது அதன் மீது ஏவுகணைகளை பொழிவதால் அந்த நாட்டை வீழ்த்திவிடலாம், அழிவடைந்து விடும் என்றெல்லாம் நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போதைக்கு உலக ஒழுங்கில் ஸ்டேல் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மட்டும் சுருங்கிவிடவில்லை. அது உலகளாவிய நிதி, தொழில்நுட்பம் மற்றும் அதிகார மையங்களில் பின்னி பிணைந்திருக்கிறது. இங்கு பலரும் சொல்லுவது போல ஒரு வாரத்திற்கு வைத்துக் கொள்ளுவோம், இன்று ஸ்டேலில் உள்ள அத்தனை கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டாலும் அதன் அயன் டோம் முழுமையாக செயலிழந்து போனாலும் அடுத்த சில வாரங்களில் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இதுவிட பலமான ஒரு புதிய ஸ்டேலை அவர்களால் உருவாக்கிவிட முடியும். பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளில் யூத குடியிருப்புகளுக்கு அருகில் வாழ்பவர்களுக்கு இது நன்றாக தெரியும். இன்றைய உலகை ஆளும் ஒரு சில பணக்கார யூதர்களின் மூளையும் அவர்களின் நிதி பலமும் போதும் ஒரு தேசத்தை பூஜ்ஜியத்தில் இருந்து மீள கட்டி எழுப்ப. ஒன்றை நாம் ஏற்றியாக வேண்டும். அதாவது அவர்கள் 1900 ஆண்டுகளுக்கு முன் நாடுகள் தோறும் அகதிகளாக அழிவடைந்த ஜூதர்கள் அல்ல, நெப்போலியனாலும் அலெக்சாண்டரினாலும் வெல்லப்பட முடியாத போன உலகை வென்று இன்று ஆண்டு கொண்டிருப்பவர்கள். இன்னும் ஒன்று பொருளாதார யதார்த்தம். அமெரிக்காவுக்கு இது ஒரு பொருட்டே இல்லை என்றும் சொல்லலாம். இரண்டாவது, இது ஒரு பொருளாதார கணக்கு. அமெரிக்காவிற்கு இந்த போர் செலவினம் என்பது வெறும் 1-2 நாள் அமெரிக்காவின் செலவினம் மட்டுமே. அது மட்டுமல்ல, இந்த யுத்தத்திற்கான நிதியை அமெரிக்கா மட்டும் சுமக்கப் போவதில்லை. பின்னணியில் பல அரேபிய நாடுகளின் மறைமுக நிதி பங்களிப்பும் உண்டு. நம்மில் பலர் ஈரானிய போரில் அமெரிக்கா $10 பில்லியன் போரில் இழந்தது என்று குதூகலிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஒரு பொருட்டே இல்லை என்று குறிப்பிடலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பேஸ்புக் என அறியப்படும் முகநூல், கூகுள் போன்ற நிறுவனங்கள் மூலம் அமெரிக்காவிற்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் வரி வருமானம் ஈரானின் மொத்த பாதுகாப்புக்கான பாதீட்டை காட்டிலும் பல மடங்கு அதிகம். ஆப்பிள் போன்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் கட்டும் வரியை சுமார் $19 பில்லியன் தாண்டும் போது இவர்கள் சொல்லும் 10 பில்லியன் என்பது அவர்களுக்கு மிகச் சாதாரணமான ஒரு சிறு தொகை மட்டுமே. ஆனால் ஈரான் என்ற நாட்டை பொறுத்தவரை இன்று இடம்பெறும் ஒவ்வொரு தாக்குதலும் அதன் அடுத்த தலைமுறையின் உணவையும் வாழ்வாதாரத்தையும் அடகு வைக்கும் ஒரு தற்கொலை முயற்சியாகும். அதே நேரம் நட்பு நாடு என்ற பெயரில் அரங்கேறுகின்ற இந்த சதுரங்க விளையாட்டு. மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போவது நட்பு நாடு என்ற போர்வையில் வரும் ரஷ்யா, சீனாவினுடைய சதுரங்க விளையாட்டுக்கு எதிர்காலத்தில் ஈரான் கொடுக்க போகும் விலையை ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். ஈரானுக்கு இன்று ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு தருவதாக பெரிதாக கொக்கரிக்கிறார்கள். ஆனால்
இந்த நட்புக்கரம் என்பது ஈரானின் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு நீண்டகால திட்டம் மட்டுமே. ரஷ்யாவோ சீனாவோ உண்மையிலே ஈரானுக்கு உதவ நினைத்திருந்தால் போரின் போக்கை மாற்றக்கூடிய தங்களின் அணுவாயுத தொழில்நுட்பங்களையோ அல்லது ரஷ்யாவின் அன்ஸ்டாப்பபிள் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படும் அதிநவீன ஏவுகணைகளில் ஒரு சிலவற்றையே ஈரானுக்கு வழங்கி உதவி இருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்தவரை ஈரான் என்பது அமெரிக்காவை சீண்டி பார்ப்பதற்கான ஒரு பகடைக்காய் மற்றும் அதன் எண்ணெய் வியாபார லாபத்திற்கான ஒரு களப்பலி மட்டுமே. தனது உக்ரைன் போரில் ஈரானை பயன்படுத்திக் கொண்டு பதிலுக்கு ஆயுதங்களை தருவதாக கூறும் ரஷ்யா ஒருபோதும் ஈரானை தனக்கு நிகரான வல்லரசாக வளர விடாது. ஏற்கனவே இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் முதலீடு என்ற போர்வையில் நுழைந்து அந்த நாடுகளின் முக்கிய துறைமுகங்களையும் நில வளங்களையும் தன்வசப்படுத்திய சீனாவின் அதே கடன்பொறி தந்திரம் இங்கும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அது ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உலக சந்தையை விட மிக குறைந்த விலைக்கு பெறுவதே சீனாவினுடைய இறுதியான இலக்காகும். இப்படியான ஒரு சூழலில் நம்மிடம் சில கேள்விகள் உண்டு. இஸ்ரேல் மற்றும் ஈரானை பொறுத்தவரை மக்களின் பாதுகாப்பின் முரண்பாடு என்பது மிக வித்தியாசம். இஸ்ரேல் தனது குடிமக்களின் உயிருக்கு அதிக மதிப்பளிக்கும் ஒரு நாடு. நவீன வான் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகளையும் தனது முதல் முன்னுரிமையாக கொள்ளும். ஆனால் ஏவுகணைகளை ஏவுவதில் காட்டும் முனைப்பை தனது சொந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பில் காட்டாத ஒரு அதிகார வர்க்கம் ஈரானில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் போர் மூழும் போது பலியாவது எப்போதும் அப்பாவி குழந்தைகளும் அகதிகளாக வீதிக்கு வரும் மக்களுமே தவிர குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து உத்தரவிடும் அதிகாரிகள் அல்ல. இந்த நிலையில் இறுதியாக ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். ஐந்தாவதாக, ராஜதந்திர தோல்வியடைந்திருக்கும் ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தனது அண்டை நாடுகளை தாக்கியது மிகப்பெரிய ராஜதந்திர தவறு. இன்று கட்டார் தனது நாட்டில் ஈரானிய தூதரகத்தை மூட உத்தரவிட்டிருக்கிறது என்றால் அது அமெரிக்காவின் திரைமறைவு வேலைகளின் வெற்றி. உண்மையில் ஈரானிடம் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்பதில் இஸ்ரேலை விட சவுதி அரேபியா மிக தீவிரமாக இருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கப்பட வேண்டும் என சவுதி இளவரசர் அமெரிக்காவுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தார் என நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது. இதனை நாங்கள் சற்று ஆழமாக உற்று நோக்க வேண்டும். மெல்ல மெல்ல ஈரானை ஒரு தீவிரவாத தீவாக மாற்றி அரபு உலகத்தில் இருந்தே அதை துண்டிக்கும் வேலை தன கச்சிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இங்கிலாந்தும் ஐரோப்பாவும் இப்போது அமைதி காக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்ற பெயரில் அவை மீண்டும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து ஒரு பேரழிவை ஈரானிய தரப்பிற்கு வழங்கப் போவது உறுதி என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக இறுதியாக ஒன்றை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்கிறது என்று கைதட்டி கொண்டாடி 4 முகநூல் பதிவுகளை பகிர்ந்து வேடிக்கை பார்ப்பது இலகுவானதுதான். ஆனால் அமெரிக்கா ஒரு நேரடி விஷம் என்றால் ஈரானின் நட்பு நாடுகள் என்கின்ற சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவு என்பது மெதுவான விஷம். இன்று ஈரான் தனது அதிகாரத்தை பலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு தனது நாட்டின் இயற்கை வளங்களையும் அடுத்த தலைமுறையின் சுதந்திரத்தையும் இந்த ஆதிக்க வெறிபிடித்த வல்லரசுகளிடம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற கசப்பான உண்மையை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? வெறும் மதச்சார்புக்காக உணர்ச்சி வசப்பட்டு யதார்த்தத்தை அறிந்து கொள்ள விரும்பாமல் வெறும் கதைகளில் வீரம் பேசுவதற்கு அப்பால் இந்த விடயங்களை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உண்மை என்ன என்பது நன்றாக புரியும். ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஈரானுக்கு எதிரான அல்லது இஸ்ரேலிய ஆதரவுக்கான பதிவு அல்ல. அதிகார வரியினால் சுதந்திர கனவு சிதைக்கப்பட்ட தேசம் ஒன்றில் அழியும் மக்களின் பக்கம் நின்று சிந்திக்கும் ஒரு ஊடகனுடைய ஆதங்கம் மட்டுமே.